5வது கட்ட தேர்தல் இன்னைக்கு நடைபெற்று முடிஞ்சிருக்கு. இதில் ரேபரேலி, அமேதி உட்பட 49 தொகுதிகளில் இன்னைக்கு வாக்குப்பதிவு நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சு. 543 உறுப்பினர்களை கொண்ட இந்திய நாடாளுமன்ற மக்களவைக்கு 7 கட்டங்களாக தேர்தல் நடந்துட்டு வருது. உலகமே எதிர்பார்க்கும் இந்த தேர்தலில் முதல்ல 4 கட்ட வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சிருச்சு. இதன் மூலம் 379 தொகுதிகளுக்கு தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. இதில் ஜனதா வேட்பாளர் போட்டியின்றி தேர்வான குஜராத்தின் சூரத் தொகுதியும் அடங்கும். இதுவரைக்கும் நடந்த 4 கட்ட தேர்தல்களின் மூலம் 23 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் நாடாளுமன்ற தேர்தல் நிறைவடைஞ்சிடுச்சு. இதில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா போன்ற தென்னிந்திய மாநிலங்கள் முக்கியமானவையாக பார்க்கப்படுது. 4ஆம் கட்ட தேர்தல் நிறைவடைந்துள்ள நிலையில் 5வது கட்டமாக 49 தொகுதிகளுக்கு இன்னைக்கு வாக்குப்பதிவு நடந்துச்சு. அந்த வகையில் உத்தரப்பிரதேசம், மராட்டியம், மேற்கு வங்காளம், பீகார், ஒடிசா, ஜார்க்கண்ட், ஜம்மு காஷ்மீர், லடாக் ஆகிய 8 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இந்த தேர்தல் நடந்துச்சு. இதுக்காக மேற்படி தொகுதிகளில் கடந்த சில வாரங்களாக தீவிர பிரச்சாரம் நடந்துச்சு. மத்தியில் ஆளும் ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இணைந்து உருவாக்கியுள்ள இந்தியா கூட்டணியினரின் இந்த அனல் பறக்கும் பிரச்சாரம் நேத்தையோட முடிச்சிடணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க தேர்தல் அதிகாரிகள். அதனால் நேத்திக்கு முன்தினமே மாலையோட ஓஞ்சிடுச்சு. முக்கியமாக நாட்டில் கிழக்கு, மேற்கு, வடக்கு என 3 திசைகளிலும் பரவியுள்ள இந்த 49 தொகுதிகளில் மொத்தம் 695 வேட்பாளர்கள் களம் இறங்கி இருக்கிறாங்க அப்படின்ட்டு தகவல் வெளியாகி இருக்கு. இன்னைக்கு தேர்தல் நடந்த 49 தொகுதிகளையும் சேர்த்து மொத்தம் 428 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நிறைவடைஞ்சிருச்சு. மீதமுள்ள 115 இடங்களுக்கு 6 மற்றும் 7வது கட்டங்களாக தேர்தல் நடக்குது. அது முறையே வரப்போகிற 25ஆம் தேதி, அப்புறம் கடைசி 7ஆம் கட்ட தேர்தல் ஜூன் 1ஆம் தேதி நடக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த 7 கட்ட தேர்தல்களில் பதிவாகும் வாக்குகள் எல்லாமே ஜூன் 4ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அன்னைக்கே அறிவிக்கப்பட்டுடும் அப்படின்ற ஒரு செய்தியும் வெளியாச்சு. இன்னைக்கு நடைபெற்ற இந்த தேர்தலில் அநேக திரை பிரபலங்கள், அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள், பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அவங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றினாங்க. எந்த வன்முறையும் இல்லாமல், எந்த பதற்றமும் இல்லாமல் இந்த தேர்தல் நிறைவடைஞ்சதா தேர்தல் அலுவலகம் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் இந்தியாவை நமக்கு கிடைத்த வாய்ப்பு, நம்ம இந்தியாவை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படி இப்படின்ட்டு நிறைய பேர் அவங்கவுங்க பேட்டியில் சொல்லியிருந்தாலும் கூட தீர்ப்பு எப்படியாக வரப்போகுது அப்படின்றத ஜூன் 4ஆம் தேதி தான் நாம் பார்க்க போகிறோம். வல்லவன் உங்களில் ஒருவன்